மகளிருக்கான இலவச பேருந்து சேவை திட்டம் மலைப்பகுதிகளில் நாளை தொடங்குவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் நாமக்கல் கிளையில் பணிக்காலத்தில் உயிரிழந்த பணியாளர்களின் வாரிசுகளுக்கு பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சிவசங்கர் மற்றும் மதிவேந்தன் கலந்து கொண்டு பணியாளர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினார். கடந்த 25 ஆண்டுகளாக விபத்து ஏற்படுத்தாதவாறு பணிபுரிந்த ஓட்டுநர்களுக்கு வெகுமதிகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவசங்கர், அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிதாக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமனம் செய்ய விரைவில் தமிழக அரசு ஆணை பிறப்பிக்க இருப்பதாக கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாளை முதல் மலைப்பகுதிகளில் மகளிர் இலவச பேருந்து சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் முதற்கட்டமாக ஊட்டி மலைப்பகுதியில் இந்த திட்டம் தொடங்கும் எனவும் தெரிவித்தார். நகர பேருந்துகளில் வழங்கப்பட்டது. மலைப்பகுதியை பொறுத்தவரை நகர பேருந்துகள் என்று இதுவரை இயங்கவில்லை. அங்கே இயங்குவது கார் சர்வீஸ் என்ற முறையில் இயங்குகின்ற பேருந்துகள். அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே அந்த கோரிக்கையை எடுத்து வைத்தோம். அதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மலைப்பகுதியில் இயங்குகின்ற பேருந்துகளை அரசு நகர பேருந்துகளாக இயக்குவதற்கும் அதில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணங்கள் வழங்குவதற்கும் ஆணை வழங்கியிருக்கிறார்கள். அது நடைமுறைக்கு வர இருக்கிறது.